வெல்கம் டு கணினியாக. நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்கர் கண்டெய்னர் கமாண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி டாக்கர் இமேஜ் கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷன்ல டாக்கர் கண்டெய்னர் கமாண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல பாஸ்னா என்ன, அன்பாஸ்னா என்ன, அப்புறம் கில்னா என்ன, ஸ்டாப்னா என்ன. ஓகே, டாக்கர் கில்லுக்கும் டாக்கர் ஸ்டாப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த 4 கமாண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ சர்வர் எடுத்திருக்கேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டாப் கமாண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்க்கலாம். டாக்கர் இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜ் இருக்கு, பைத்தானோட இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ டாக்கர் கண்டெய்னர் எதுவும் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஸோ எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்கர் கண்டெய்னரை கிரியேட் பண்ணிட்டேன். டாக்கர் ரன் -p -d sorry -d -p. okay, 5000 ரெபாசிட்டரி கொடுத்துட்டு அதோட வெர்ஷன் கொடுத்தா போதும். ஓகே, டேக் அதாவது நேம் அண்டு டேக். ஸோ என்ன நேம்ல அங்கே கிரியேட் ஆயிருக்கோ அதை தான் கொடுக்கணும். ஸோ ஹப்பில் எப்படி தான் கிரியேட் ஆயிருக்கு, ஸோ அதை தான் நம்ம நேமாக கொடுப்போம். ஸோ ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுது. ஸோ கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் லாக்ஸ் -f இதோட லாக் பார்க்குறேன். ஆல்ரெடி நம்ம லாக் எப்படி பார்க்கறது பார்த்துருக்கோம். ஓகே, அதை கமெண்ட் தான் கொடுக்குறேன். ஸோ டாக்கர் லாக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஐடியை கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னரோட லாக். ஓகே, ஸோ ரன்னிங் மோடில் எனி அட்ரஸில் இப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேற எதுவும் கண்டெய்னர் எதுவும் ரன் ஆகுதான்னு பார்க்குறேன். டாக்கர் கண்டெய்னர் எக்ஸிட்டிங் கண்டெய்னர் எதுவும் ரன் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த டாக்கர் கண்டெய்னரை நான் ஸ்டாப் பண்ணுறேன். சாரி, டாக்கர் ஃபர்ஸ்ட் பாஸ் அண்ட் பாஸ் என்னன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் அண்ட் கில் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். இதோட ஐபி என்னன்னு பார்க்கலாம். ஐபி அட்ரஸ் 172.24.2030. ஓகே, ஸோ இதை வந்து நான் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து அந்த அப்ளிகேஷன் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். என்ன போர்ட் அட்ரஸில் கொடுத்துருக்கோம், 5000. ஓகே, ஸோ உங்களுக்கு மெசேஜ் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த கண்டெய்னரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா சில மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அதை பாஸ் பண்ணணும். டெம்பரரியா பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா பாஸ்ங்கிற கமாண்ட் தான். ஓகே, என்ன பண்ணலாம்னா இப்போ கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். டாக்கர் கண்டெய்னர், நீங்க டாக்கர் கண்டெய்னர் என்டர் அடிச்சாலே உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்க, பாஸ். ஓகே, ஸோ அதான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதோட ஐடி என்னன்னு பார்த்துக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் ஐடி பார்க்கறதுக்கு சரி, ஸ்பெல்லிங் தப்பு. டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஸோ இந்த ஐடி கண்டெய்னர் ஐடி எடுத்துக்கிட்டேன். ஓகே, டாக்கர்
கண்டெய்னர் பாஸ் கொடுத்துட்டு அந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு பாஸ் ஆயிரும். அதாவது டெம்பரரியா அது ஒர்க் ஆகாது உங்களுக்கு. நான் இப்போ அதே இதை ரெஃப்ரெஷ் பண்றேன், உங்களுக்கு சுத்திட்டே தான் இருக்கு. இல்லைன்னா நீங்க இன்னொரு டேப்ல கூட அதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருந்த கண்டெய்னர் வந்து இப்போ உங்களுக்கு ரன் ஆகாது. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணல, ஜஸ்ட் டெம்பரரியா என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே லாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து டீபக்கர் இது இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு 404 எரர். ஓகே, ஸோ பேஜ் cannot be, அந்த எரரோட உங்க லாக் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ இது இன்னொரு டேப் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், டூப்ளிகேட் டேப். ஸோ இதில் வந்து லைவ் லாக் ரன் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், டாக்கர் லாக்ஸ் -f அந்த கண்டெய்னரோட ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டெம்பரரியா உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை திருப்பி என்ன பண்ண போறேன், அன்பாஸ் பண்ண போறேன். இப்போ அன்பாஸ் பண்ற என்ன கமாண்ட், அதே தான், டாக்கர் கண்டெய்னர் பாஸுக்கு பதிலாக அன்பாஸ் கொடுத்துட்டு அந்த கண்டெய்னர் ஐடியா கொடுத்தா போகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிக்கடி வருது. ஓகே, சரி, அதே இதை திருப்பி டாக்கர் கண்டெய்னர் அன்பாஸ் அந்த கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாஸ் ஆயிரும். ஸோ இங்கே போயிட்டு திருப்பி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். வந்துச்சா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இல்லைனா இன்னொரு விண்டோவில் கூட உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு டேப்பில். ஸோ இண்டிவிஜுவல் டேப்பில் போட்டுட்டு வேணால் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ ஒரு கண்டெய்னரை டெம்பரரியாக நம்ம வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கணும்னா பாஸ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அன்பாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர் இமீடியட்டாக லைவுக்கு வந்துடும். ஓகே, அப்போ ஒரு கண்டெய்னரை பாஸ் பண்ணி பார்த்துட்டோம், அன்பாஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கண்டெய்னரை வந்து நான் ஸ்டாப் பண்ண போறேன், கண்ட்ரோல் எல். ஸோ அதே இது இன்னொரு இது நான் கிரியேட் பண்றேன், டாக்கர் 5001ல 5000ல ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 5001ல அதே இது இன்னொரு இது கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். ஃபீல்ட் ஆல்ரெடி அலோகேட்டட் 5001 இருக்குன்னு சொல்லுது. 5002 பார்க்கலாமா? ஸோ 5000ல ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த சேம் கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பைத்தானுக்கு பதிலாக நம்ம ஒரு நோட் ஜேஎஸோ இல்லை ஒரு ஜாவா அப்ளிகேஷனோட ஏதோ கண்டெய்னர் ரன் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய ரன் பண்ணியிருக்கோம் இமேஜஸ். ஸோ அது ஹிஸ்ட்ரி போட்டு எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரி போட்டு எடுக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி ஷிஃப்ட் 1 கொடுத்துக்கோங்க. ஓகே, ஷிஃப்ட் அந்த பேக் ஸ்பேஸ்க்குள்ள கீழே இருக்கிற அந்த கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வரும். கிரப்பு நான் டாக்கர்னு கொடுக்குறேன், ஏன்னா டாக்கர்னு கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பைத்தான் ரன் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு இது ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். கண்ட்ரோல் எல் பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் என்டர். ஸோ ஜாவா அப்ளிகேஷன் நம்ம இது வரைக்கும் இமேஜ் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டெய்னரை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி
டாக்கர் 5000ல ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சேம் போர்ட்டில் வந்து நமக்கு ரன் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் டாக்கர் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, கண்டெய்னர் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000ல ரன் ஆகிட்டு இருக்கு, சேம் போர்ட்டில் ரன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னரை நான் வந்து இது பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். டாக்கர் கண்டெய்னர் ஆரம் இதோட நான் கொடுக்குறேன் ஐடியா, கண்டெய்னர் ஐடியா கொடுத்தா போதும். எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 4 லெட்டர்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஏன்னா கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ரன்ல இருக்கு, ரன்ல இருக்கும்போது கில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப், அந்த ஐடியா கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் ஆயிடும். ஒரு கண்டெய்னர் ரன்னிங்ல இருக்கும்போது நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா ஃபோர்ஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் லேட்டரான உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிடுதுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுங்க. ஸோ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஸோ எதுவுமே ரன் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து ஜாவா அப்ளிகேஷன் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவாவோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட்டு இது மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி கொடுக்கல, டைரெக்டாக ரன் மட்டும் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகணும் என்ன கொடுக்கணும், -d, டேமன் ரன் ஆகிட்டு இருக்கணும் பேக்ரவுண்டில். ஸோ அதுக்கு -d கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். கண்டெய்னர் எல்எஸ். ஸோ இந்த இது ரன் ஆகுது. ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது 5000. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து என்ன வந்து பைத்தானோட இது வந்தது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜாவாவோட மெசேஜ் வரும் பாருங்க, வந்துருச்சா ஜாவா. இதே ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணும்போது பைத்தான் வந்தது, இப்போ நான் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்து ஹலோ வேர்ல்டு மெசேஜ் ஜாவான்னு வருது. ஓகே, ஸோ என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம் அதோட இது வருது. இப்போ ஜாவா அப்ளிகேஷன் உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜாவா அப்ளிகேஷனோட லாக் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டாப்புக்கும் கில்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, லாக் பார்க்கறதுக்கு என்ன கமாண்டு, டாக்கர், நீங்க அப்பேரோ ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பைத்தானோட லாக் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எது, ஜாவாவோட லாக், கண்டெய்னரோட லாக் பார்க்குறோம். ஓகே, லைவ் லாக், Ctrl L கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டாக்கர் லாக்ஸ் -fனா லைவ் லாக் பார்க்கறதுக்காக கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரோட ஐடி. ஸோ இதுதான் லைவ் லாக். ஹலோ வேர்ல்டு ஓகே ஆகி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வந்ததோட லாஸ்ட் இது உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னரை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக என்ன லாக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, 1/13/7 13/07/57 இருக்கு. ஓகே, கம்ப்ளீட்டட் 200. ஓகே, அதாவது இங்கே நம்ம ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆனதோட லாக் அது. ஓகே, இப்போ 200 ஓகேனா உங்களுக்கு வெப்பேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ண போகிறேன். டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப்
கண்டெய்னரோட ஐடி கொடுத்துட்றேன். கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு இப்போ கண்டெய்னர் திருப்பி ஸ்டார்ட் ஆனதோட உங்களுக்கு லாக் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ லாக் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஷட் டவுன் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டாப் ஆயிடுது அப்ளிகேஷன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அங்கே லாக் ஓகேன்னு வரும் பாருங்க. ஏன் வரல, ஏன்னா இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணாதானே உங்களுக்கு ரன்னிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால உங்களுக்கு வரல. ஓகே, ஸோ லாக் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே லாக் வந்து லாஸ்ட்டாக ஷட் டவுன் பண்ணல தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால லாக் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஐடி வந்து ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டாலே என்ன ஆகும், அந்த ஐடி வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா D9B4 கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு ஐடி தான் கிரியேட் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணும்போதும் உங்களுக்கு நியூ ஐடி தான் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதே கண்டெய்னரை திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ ஐடி கிரியேட் ஆகுமா, அதே ஐடி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டாக்கர் எல்எஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ அதே ஐடி தான் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால ஐடி சேஞ்ச் ஆகலை. ஸோ கண்டெய்னர் ஐடி அதே தான் இருக்கு. ஸோ இப்போ லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். சேம் அதே திரும்பி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஜாவா இது ரன் ஆகிருக்குன்னு வருது பாருங்க. டாம்கட் சர்வர் யூஸ் பண்ணி தான் அது ரன் ஆகுது. போர்ட் 5000ல ரன் ஆகுது. இப்போ நான் போயிட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே 200 ஓகே வந்திருக்கும் பாருங்க லாகில். இப்போ 200 ஓகேனா உங்களுக்கு வெப்பேஜ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வெப்பேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் லாகில் பார்த்தீங்கன்னா 200 ஓகேனா வெப்பேஜ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணா என்ன பண்ணுச்சு, லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும்போது மேலே இருக்கும் பாருங்க, அது லாக் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும்போது ஷட் டவுன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஷட் டவுன்ங்கிற லாக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் கில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, லாக்ல இருக்கு 200 ஓகே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இப்போ அதை கில் பண்ண போறேன். ஸ்டாப் பண்ணாம டைரக்டா அதை அப்படி க்ளோஸ் பண்ண போறேன். டாக்கர் கண்டெய்னர் கில், அந்த ஐடியை கொடுக்குறேன், கண்டெய்னர் ஐடி. ஓகே, கில் ஆயிடுச்சு. இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டெய்னரும் இருக்காது. ஸோ இங்கே நீங்கள் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் இங்கே லாக் செக் பண்ணுங்க, உங்களுக்கு லாக் வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. கில் பண்ணால் என்ன பண்ணும், இம்மிடியட்டாக ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது இங்கே என்ன வந்தது, ஷட் டவுன்ங்கிற ஒரு லாக் வந்து, அதாவது ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது பண்ணும். அப்போ லாக் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இம்மிடியட்டா உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க இது பண்ணீங்கன்னா, கில் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இம்மிடியட்டா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிரும். பட் ஸ்டாப் பண்ணீங்கன்னா டெம்பரரியா உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணும். பட் கில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இம்மிடியட்டா உடனே ஃபோர்ஸ் பண்ணி அந்த கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஆனா அதோட லாக் வந்து இங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. ஆனா நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா இங்க வந்து லாக் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ அது கூட இன்னொரு செக் பண்ணி பார்த்தலாம். அகைன் என்ன பண்றேன், நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். அதே கண்டெய்னர் என்ன பண்ண போறேன், திருப்பி தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு லாக் இங்க உடனே வந்திருக்கும் பாருங்க. ஏன்னா இங்க லாக் வரல அப்படின்னா உங்களுக்கு புதுசா நீங்க கண்டெய்னர் ரன் பண்ணும்போது வேற ஒரு ஐடி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். டாக்கர் கண்டெய்னர், ஒவ்வொரு தடவையும் நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போதும் நியூ ஐடி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரி,
2 C போட்டேன், டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ ஐடி சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட் ஐடி வந்து உங்களுக்கு டிபியில் தொடங்குச்சு, இதில் பார்த்தீங்கன்னா 33ல் இருக்குது. ஸோ இதோட லாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டாக்கர் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ டாக்கர் லாக்ஸ் அதே இதில் ஐடி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு டாக்கர் கம்ப்ளீட்டட் ஓகே வருது. ஏன்னா இங்கே உங்களுக்கு அந்த இது ஓகே வந்ததுனால இந்த இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். புது ஐடி தான், பட் ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன் தான். ஐடி மட்டும் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சாரி கில் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா நியூ ஐடி கிரியேட் ஆகும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா அதே ஐடி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஓகேல இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டைம் நம்ம கில் பண்ணும்போது என்னாச்சு, லாகே இல்லை. ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், டெம்பரரியாக தான் உங்களுக்கு இதாகும். டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப்பு, அந்த ஐடியா கொடுக்குறேன். சாரி, என்ன ஐடி, இதுதான் கண்டெய்னர் ஐடி. ஸோ இதை நான் வந்து கொடுத்துட்டு இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா ஷட் டவுன், அதாவது ஷட் டவுன் பண்ணி உங்களுக்கு இது பண்ணும், வெளியே வந்து. பட் அது வந்து அப்படி கிடையாது, இம்மிடியட்டாக உங்களுக்கு கில் பண்ணீங்கன்னா இம்மிடியட்டாக வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் கண்டெய்னர். ஓகே, ஸோ இதான் ஸ்டாப்புக்கும் கில்லுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸ்டாப்னா ஷட் டவுன் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் ஆகும், பட் கில் பண்ணீங்கன்னா இம்மிடியட்டாக ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் டாக்கர் கண்டெய்னர் இன்ஸ்பெக்ட் கமாண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுப்போம், கண்டெய்னர் டிஐஎன்இஆர், டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஸோ எந்த கண்டெய்னருமே ரன் ஆகலை. ஓகே, ஸோ டாக்கர் ரன் -d இல்லைனா அப்பார யூஸ் பண்ணி போடலாம். ஓகே ஓகே, ஸோ ஜாவா வேர்ல்டு ரன் பண்ணலாம். ஸோ இந்த கண்டெய்னர் உங்களுக்கு ரன் ஆகுது, எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரன்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, இப்போ இமேஜில் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம், அதே மாதிரி கண்டெய்னரில் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு சேம் அதே தான், டாக்கர் இமேஜுக்கு பதிலாக டாக்கர் கண்டெய்னர் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த ஐடியை கொடுக்க வேண்டியதான், என்ன ஐடி. ஸோ இது கிரியேட் பண்ணும்போது ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும், ஸோ அந்த ஐடி கொடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் இன்ஸ்பெக்ட் கமாண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஓகே, ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்கர் கண்டெய்னரோட நெட்ஒர்க்கு, அதோட ஹோஸ்ட் போர்ட் என்ன, இப்போ ஹோஸ்ட் ஐபி 0.0.னா எனி நெட்ஒர்க். ஓகே, ஸோ எனி நெட்ஒர்க்லேருந்து ஹோஸ்ட் போர்ட் என்ன 5000. ஸோ அதே மாதிரி ஹோஸ்ட் ஐபி, ஹோஸ்ட் போர்ட்டு. ஓகே, ஸோ இது எந்த சாண்ட்பாக்ஸோட ஐடி என்ன, நெட்ஒர்க் செட்டிங்ஸ், இது எல்லாமே பிரிட்ஜ் நெட்ஒர்க். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நெட்ஒர்க் ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா லேட்டராக நம்ம இதை பற்றி ஒரு டாக்கர் நெட்ஒர்க் பற்றி இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பில்ட் பண்ணியிருக்காங்க ஹலோ வேர்ல்டு ஜாவா ஜார் ஃபைல் வச்சு ஹலோ வேர்ல்டு ஜாருங்கிற ஜார் ஃபைல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜாவா ஹோம் டைரக்டரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.8 ஓப்பன் ஜேடிகே. ஓகே, அதோட வெர்ஷன் 8.212. ஓகே, ஸோ பாத்து, ஸோ எந்த பாத்தில் வந்து என்வரன்மெண்ட் பார்த்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹோஸ்ட் நேமோட அந்த இந்த ஐடி தான் உங்களுக்கு அங்கே
ஸோ நினைக்கிறப்ப டொமைன் நேமு. ஸோ ஒரு கண்டெய்னர் எப்படி பில்ட் பண்ணிருக்க டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்ம இதுல பார்த்துக்கலாம். டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த கண்டெய்னரோட ஐடியா கொடுத்தீங்கன்னா அது எப்படி பில்ட் ஆயிருக்கு லேயர் பை லேயரா உங்களுக்கு நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லேட்டர் ஆன் இதை எப்படி பில்ட் பண்றது, டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃபைல் சொல்லுவாங்க. ஸோ அது வழியா நம்ம இதை பில்ட் பண்றாங்க. ஸோ அது எப்படின்னு லேட்டரா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்ட் வந்து டாக்கர் இமேஜ் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டாக்கர் கண்டெய்னரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா பாஸ் அண்ட் அன்பாஸ் கமாண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் அண்ட் கில் இந்த கமாண்டுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டாக்கர் இன்ஸ்பெக்ட் கண்டெய்னர் இன்ஸ்பெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டோட்டலா 5 கமாண்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம் கண்டெய்னர் ரிலேட்டடா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு டாபிக் பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.